ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைக்குள்ள போலாமா? ஒரு காட்டில் சிமி, சோமிங்கிற 2 பறவைகள் இருந்திருக்காங்க. அவங்க நண்பர்களாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த காட்டில் ஒரு புதையலை தேடி போயிட்டு இருந்திருக்காங்க. அதில் சிமிக்கு எப்படியாவது அந்த புதையலை நம்ம தனியாக போய் எடுத்து நம்ம அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு. இந்த புதையலை எப்படியாவது நம்ம தனியாக எடுத்து அனுபவிச்சோன்னா எப்படி இருக்கும்? எல்லா புதையலும் நம்ம ஒருத்தவங்களுக்கே வந்துடும். ஆனால் சோமி ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கு. சிமி அதுக்கப்புறம் சோமியை விட்டுட்டு காட்டில் தனியாக புதையலை தேடி போக ஆரம்பிச்சிடுச்சு. சிமி எங்கே போனா? இது பெரிய காடாச்சே, தனியாக போய் எங்கே மாட்டினாலோ தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த புதையல் கூட கிடைக்கலன்னா பரவாயில்ல, சிமிக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சோமி உள்ளத்தில் நினச்சிருக்கு. சிமி புதையலை தேடி தனியாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கிட்ட இருந்த சாப்பாடும் தீர்ந்து போச்சு. சோமி தனக்கு காட்டில் கிடைச்ச பழங்களை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் சிமி போன திசையில் உணவுப் பொருட்கள் எதுவும் கிடைக்கவே இல்லை. அதுக்கு ரொம்ப பசியும் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. புதையல் இருக்கிற வழியையும் அதால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன். அவளுக்கு துரோகம் பண்ணி இந்த புதையலை நம்ம மட்டும் அடையணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது எனக்கு பிரச்சனையாக வந்து அமைஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு சோமி அப்படின்னு சிமி நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கு. சிமியும் நம்ம இனி இந்த காட்டில் உயிரோடு இருப்போமானே தெரியல அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அந்த டைம் சோமியும் சிமியை தேடி அலைய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக சிமியை கண்டும் பிடிச்சிருச்சு. சிமியை பார்த்த உடனே சோமி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாரு சோமி, உன்னை ஏமாற்றிட்டு இந்த புதையலை நான் மட்டும் தனியாக போய் எடுத்து அனுபவிக்கணும்னு நினச்சேன். அது எனக்கு ஆபத்தாக முடிஞ்சிருச்சு. என்னை மன்னிச்சிரு. இனி நான் என்றைக்கும் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சிமி சோமிக்கிட்ட சொல்லியிருக்கு. சோமியும் விடு பரவாயில்ல, இனி இந்த தவிர எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்கு. கடைசியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் புதையலை கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஒற்றுமையாகவும் உண்மையாகவும் இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.